ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டெஸ்ட் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டே 293. இன்னைக்கு நைட்டு நம்ம போய் அந்த வேறு ஏதாச்சும் போகிறப்ப அங்கே இருந்தால் ஏபிஎஸ்சி மேரேஜ் இருக்கா, ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறது வா அப்படின்ட்டு. நான் அப்போ இந்த பசங்களெலாம் ஃபோன் பண்ணேன். அப்போது ஃபஸ்ட்டு எல்லோரும் வரானுங்களா. இப்போ ஃபோன் பண்ணால் மச்சா லீவ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாம் தொட்டாக்கிறானுங்கப்பா. பிளான் பண்ணுறப்போ வரேன்னு சொல்கிறானுங்க, லாஸ்ட் போகிற 2 நாள் இருக்கிறப்போ வாட்ச் அவுட் பண்ணிடுறானுங்க. பார்க்கலாம், கூட யாராவது வந்தால் நைட்டு ஷிவமொகா போகலாம். அப்படி யாருமே வரதில்லை அப்படின்னாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பல் வலி நின்றுறாங்களா, அந்த காசு அதை எங்கள் அம்மா கொடுத்துட்டு நீ போய் பல்லு சரி பண்ணிட்டு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுடலாம். என்ன சொல்கிறேன், நேற்று ஆர்சிபி வர தோத்துட்டு ஆல் அவுட் ஆகிக்கிறாங்கப்பா வாட்ச் அவுட்டு. சரி வாங்க, இன்றைக்கி அந்த நாள் எப்படி போகுது இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மச்சீஸ், இங்கே தான் கஸ்டமர்து ஆதார் கார்டு வேணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்களா. உள்ளே வந்து பார்த்தா இது பேட்ரி காரு. அப்பா அவங்கக்கிட்ட கேட்டேன், இது ஃபுல் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு கேட்டேன்னா, ஃபுல் சார்ஜ் பண்ணால் 350 கிலோமீட்டர் போதாம்ப்பா. போதும், ஒரு நாளைக்கு 350 கிலோமீட்டர் ஃபுல் சார்ஜர் போட்டு விட்டா காற்றுல உள்ள 350 கிலோமீட்டர் சுற்றலாம். இதே மாதிரி ஒரு கார் வாங்கி 28 லட்சம். ஹாய் மச்சீஸ், அப்போ போய் கஸ்டமர்கிட்ட ஆதார் கார்டு போனோம்ல, போய் வாங்கின வரத்துக்குள்ளே எங்கள் ஐடி ஆகிட்டு போயிட்டுப்பா. சரி போயிட்டு மறுபடியும் ஆதார் கார்டு கொடுத்துட்டு வாடினாங்களா. சரி அதான் கொடுத்துட்டு வரலாம் போயின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் சாயங்காலமாக சிவமுக போகலான்னு சொல்லியிருந்தேன்ல, அவன் ஃபோன் பண்ணிட்டு என்னடா வரியா இல்லையான்னு கேட்டேன்னா, சரி வரேன் அப்படின்னா. சரிடா ஃபோட்டோ ஃப்ரேம் கேம் பண்ணிக்கலாம் காசு அனுப்பலாம் அப்படின்னு சரிடா சொல்லி அப்பா அனுப்புறேன்னு சொன்னான்னா, சரி நானும் நம்பி அவன் வரான்னு சொல்லிட்டு ஃப்ரேமு கொடுத்துட்டு அவங்களும் பிரிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரேமுக்கு. இப்போ ஃபோன் பண்ணிட்டு டே வேலை மேலே இன்னொருத்தனை வரேன்னு சொல்லிட்டுன்னா, நான் வர முடியாது, என்ன பண்ணுறது, சரி ஃப்ரேமுக்கு வர கொடுத்துருக்குறேன், சரி காசு நான் அனுப்புகிறேன், நான் ஒத்துனே போய்ட்டு வந்துக்கிறேன், காசு இல்லை அப்படின்னா. சரி விடு, ஃப்ரேமுக்கு காசு ஏதோ பண்ணி ஃப்ரேம் வாங்கி போயிடலாம். இப்போ அவனும் வரான், அவனும் வரல. லாஸ்ட்டில் இப்போ நான் ஒண்டியாக தான் போனேன், ஒரு வழியில் ஃப்ரேமுக்கு ஒரு ஆர்டர் பண்ணிட்டுக்கிறேன். அவன் வர ஒன்றைப்பா அப்படின்னு வந்து எனக்கு அங்கே யூடியூப்பில் வ்ளாக் பண்ணே பண்ணணும் அப்படின்னு சொன்னானா. சரி அவனுக்கோசம் இப்போ வர வழியில் போய் தான் அவனும் நைட்டு நான் ஒண்டியாக தான் ஊருக்கே போயின்னுக்கிறேன். இப்போ 4 பேர் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஒருத்தர் வரதில்லைண்ணா, இன்னொருத்தர் வரதில்லைண்ணா, லாஸ்ட்டு இன்னொருத்தனும் வரதில்லை அப்படின்ட்டான். இப்போ நான் லாஸ்ட்டு அவனுக்கு ஒண்டியாக போனோமா. ஓகே, நம்மளுக்கு நான் ஒண்டியாக போட்டு புதுசா அப்படியே ஜாலியாக வ்ளாக் பண்ணின்னு ஆறாமல் என்ன பண்ணுறோம் எப்படி போகிறோன்ட்டு அது ஒரு கண்டென்ட்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு, டேய் நான் ஒண்டியாக வந்துருக்கிறேன், அங்கே வந்து இறங்கணும்னு என்ன பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் வரேன், ஆனால் வரதுல சொல்லணும். அவங்க ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் போவேன், அப்படின்னா போக மாட்டேன். ஏன்னா எதுவுமே தெரியாது. அங்கே போய்ட்டு எவனும் தெரியுது. நான் போய்ட்டு அங்கே போய்ட்டு பையன் வர கல்யாணத்தில் பிஸியாக இருக்குவான், ஃபோன் பண்ணலாம் ஃபோன் எடுக்க மாட்டான். நான் போய் யாரை கான்டாக்ட் பண்ணுறது, அங்கே இன்றைக்கி எதனா கான்டாக்ட் நம்பர் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும், இல்லை வாஷ் அவுட்டு. சரி இருங்க, அவங்க ஃபோன் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கி கண்டினியூ பண்ணேன். ஹாய் மச்சீஸ், இந்த நியூ கஸ்டமர் பண்ணுறதே ஒரு வேலையாக போயிட்டுக்குதுப்பா. எங்கள் மேடம் அப்பயே பண்ணாங்களா, ஆனால் அது பழைய ஐடியா வந்துட்டுக்குது. எப்பவுமே எங்கேயா சார் ஃபோன் பண்ணி திட்டுனுக்குறாங்கோ, என்ன இது பழைய ஐடியா பண்ணிட்டுக்கிறீங்க, உங்களை நம்பி என்ன அமைச்சு திட்டு வாங்கிக்கணுமா அப்படின்ட்டு டைம் இருக்குது. இப்போ நீ பண்ணாமல் போகவே கூடாது, நான் வர ஊருக்கு போகணுமா, சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் மேடம் ஒரு அமிச்சுன்னு சார் பண்ணி கொடுத்துட்டு போங்க சார், என்னால் முடியாத மேடம் நம்ம ஊருக்கு போயின்னுக்கிறேன். அப்பா மேடம் எங்கள் மேடம் ஒரு அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கனாங்களா. நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க அழுகுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறாலே நம்மளுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு அம்மா வெளியே வந்து இப்போ அவங்க நியூ கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போயின்னுக்கிறேன். இன்னேற்றி நான் பாதி தூரம் போயின்னு இருக்கமாச்சு. ஸோ சேட். இப்போ நம்ம போய் அங்கே ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன், ஃப்ரேம் வாங்கிக்கின்னு அங்கேருந்து வீட்டுக்கு போய் துணியெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டு இங்கேருந்து ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ட்ரெயின் ஏறின்னு போகணும். எப்படியோ நம்மளுக்கு ட்ரெயின் 11 மணி இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். அதே நம்மளுக்கு சீக்கிரமாக இருந்துச்சு, நான் வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்கேன். ஓகே 11 மணி ட்ரெயின் இருக்கிறதுனால ஆறாமல் போகலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாப்பில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே என்னென்ன தெரிலப்பா, நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க யாருன்னா அழுதுட்டாங்கன்னா நம்மளுக்கு பிடிக்க மாட்டேன்து. அவங்க வெளியே சரி இருப்பா நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துனுக்கிறேன். போன வாரம் அதே மாதிரி தான் அந்த கூட இந்த ரோஜா பொண்ணும் அதே மாதிரி பச்சு சொல்லிட்டு லாஸ்ட்டில் போய் நான் பண்ணி கொடுத்தேன்னா, இன்றைக்கி எங்கள் மேடம் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, நான் தான் பண்ணி கொடுத்துனுக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு வரப்போ யாருமே பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, நம்ம தான் பண்ணோம், வேறு வழி இல்லை. சரி வாங்க முன்னால் போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நம்ம என்ன கடை மூட்டு போயிட்டு இருப்பாருன்னு நினச்சேன். நான் கடை திறந்து தான் நல்லா இருக்கா, இவங்க 2 பேரும் தான் கல்யாணம். ஃபைனலி நம்ம ஷிவமோகாவுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயின்னு இருக்கோம். இங்கே வந்தால் டிக்கெட் வாங்குறது ஜாஸ்தி பேர் இருந்தாங்களா. அங்கே ஒரு பிரதர் இருந்தார்.
ಹಾಯ್ ಮಚ್ಚೀಸ್, ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸಿಕ್ಕಿದ್ರು ನೋಡಿ, ಶಿವಮೊಗ್ಗದ ಅಂತ ಕಂಪನಿ ಕೊಡೋಕ್ಕೆ ಟಿಕೆಟ್ ಇಸ್ಕೊಳ್ಳೋಕೆ ಅವ್ರು ಅರ್ಧ ಟಿಕೆಟ್ ಕೊಟ್ಟನಾ, ಇಬ್ರಿಗೂ ಸೇರಿಸಿ ಒಂದೇ ಟಿಕೆಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ಶಿವಮೊಗ್ಗ ಹೋಗೋ ತನಕ ಇಬ್ಬರು ಒಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕು, ಇಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಆಗಿಲ್ಲ ಇಬ್ರು ಹಂಗೆ. ಹಾಯ್, ಇವ್ರ ಹೆಸರು ಜೋಸೆಫ್ ಅಂತ. ಬನ್ನಿ ಇವಾಗ ಇವ್ರದ್ದು ಸರಿ ಜಾಫರ್. ಓಕೆ ಬನ್ನಿ, ಇವ್ರ ಜೊತೆ ನಮ್ಮ ಪಯಣನ ಇವತ್ತು ಶುರು ಮಾಡೋಣ. ಇವತ್ತು ಶಿವಮೊಗ್ಗಕ್ಕೆ ಟ್ರೈನ್ ரெடியான இன்ஜினியர் பார்த்தீங்களா, உங்களுக்கோஸ்ಕರ சீட் யாரும் மேலே போயின்னு இருக்காரு. சரி வாங்க ಟ್ರೈನ್ ಏರ್ನ போயிட்டு நம்ம. ಹಾಯ್ ಮಚ್ಚಿ, ನಾವು ಫೈನಲ್ಲಿ ಟ್ರೈನ್ ಹತ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಸಿಕ್ಕೈತೆ, ಇವರೇ ನಮ್ಗೆ ಸೀಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಅಣ್ಣ ಹಂಗೆ ಒಂದು ಆಗಿದೆ ಅಣ್ಣ, ಅಲ್ಲೇ ನಮ್ಮ ಅಣ್ಣ ಅವರೇ ನಮ್ಗೆ ಸೀಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದು. ಇಲ್ಲಿ ಒಬ್ರು ಬರ್ತಾರೆ ಅನ್ಸುತ್ತೆ, ಬ್ಯಾಗ್ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗೋರೆ. ಅಜ್ಜಿ ಒಂದ ಹೇಳಿ. ಅಜ್ಜಿ ಆ ಹೇಳಿ ಅಂತ ನಗ್ತವ್ರೆ ಅಜ್ಜಿ. ಏನಜ್ಜಿ ನಿನ್ನ ಹೆಸರೇನು? ನನ್ನ ಹೆಸರು ದೇವಮ್ಮ. ದೇವಮ್ಮ, ಯಾವ್ದು ನಿಮ್ಮೂರು? ಊರು ಸೊರಬ. ಸೊರಬ? ಸೊರಬ ಸೊರಬ ಅದೇ ಶಿವಮೊಗ್ಗ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಶಿವಮೊಗ್ಗ ಜಿಲ್ಲೆ ಸೊರಬ. ಸೊರಬ ಅದು ಯಾವ್ದು? ನಾನು ಅಲ್ಲೇ ಹೋಗ್ಬೇಕಾಗಿರೋದು, ಮದುವೆ ಆಯ್ತು ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ಸು. ಸೊರಬದಾಗ ಸೊರಬ ತಾಲೂಕು ತಾನೆ, ಸೊರಬ ತಾಲೂಕು ಶಿವಮೊಗ್ಗ. ಶಿವಮೊಗ್ಗ. ನಾನು ಅಲ್ಲೇ ಮದುವೆ ಇರೋದು. ಅಣ್ಣ ನೀವು ಅಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇರೋದಾ? ಸೊರಬದಾಗ ಮದುವೆ ಶಿವಮೊಗ್ಗದಾಗ. ಅವ್ನು ಹಂಗೆ ಕಳ್ಸ ಇರಲಿಲ್ಲ ನಿಮ್ಗೆ. ನಾ ಇದು ತೋರಿಸ್ತೀನಿ ಅಡ್ರೆಸ್. ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಅಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ, ನಮ್ಮ ಅಜ್ಜಿ ಜೊತೆ ಹೋಗ್ಬಿಡ. ಸೊರಬದಾಗ ಒಂದು ಮದುವೆ. ಏನ್ ಹೆಸರು? ಹುಡುಗನ ಹೆಸರೇನು? ಹುಡುಗನ ಹೆಸರೇನು? ಹಾ, ಅಪ್ಪನ ಹೆಸರು ಗೊತ್ತಲ್ಲ, ಅವ್ರ ಅಪ್ಪನ ಹೆಸರು ದಾಕಪ್ಪ. ಇದು ಬೇರೆ. நான் ಇಲ್ಲಿ ஹாய் மச்சீஸ், கூட வந்து பஸ்ஸில் போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அவங்க. ரூபாய் டிக்கெட் சும்மா வேஸ்ட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.